ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு டே 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலேயே லஞ்சும் சேர்த்து சமைச்சிடுறனால ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன சமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா, சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு, வாழைப்பூ பொரியல், சொரக்காய் போட்டு கூட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த சொரக்காய் எனக்கு யார் குடுத்துருந்தாங்கன்னா, எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் குடுத்தாங்க. அவங்க தோட்டத்தில வந்து இந்த சொரக்காய் நெறைய விளையும்னு சொல்லுவாங்க. 2 மந்த்ஸ் ஒன்ஸ் எனக்கு ஒரு 2 காய் வந்து குடுத்துருவாங்க. இந்த டைம் அவங்க குடுக்க வரும்போது கேட்டேன், "எல்லாருக்கும் குடுக்குறீங்களே, நீங்க சாப்பிடுவீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "எங்க தோட்டத்தில இது நல்லா விளையும். ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க இந்த மாரி எல்லாருக்கும் 2, 2 குடுத்துருவேன். வேஸ்ட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இந்த சுரக்கா அவ்ளோ நல்லது. இதில நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா? இந்த காயில இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா?" அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. அப்புறம் "நீங்க இந்தியன் ஸ்டைல்ல எப்படி சமைப்பீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து 2 மெத்தட் சொல்லிக் குடுத்தேன். நார்மலா இந்த எண்ணெக்காய் மாரியும் போடுவாங்க. அப்புறம் இந்த தேங்காய்லாம் அரைச்சு போட்டு கூட்டு மாரியும் பண்ணுவாங்க. இல்லைனா பருப்பு கூடயும் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, "ஓகே, ஓகே நான் ட்ரை பண்றேன். இனிமே சாப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ காலையில வந்து லஞ்சுக்கெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். வாழைப்பூ பொரியல், அப்புறம் சொரக்காய் கூட்டு, சுண்டக்காய் குழம்பு, ஒரு பக்கம் சோறு வச்சுட்டேன். பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இருந்துச்சு. சைட் பை சைட் தோசை ஊத்தி, அந்த சொரக்காய் கூட்டே போட்டு பெசஞ்சு ஊட்டி விட்டுட்டேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காலையில இந்த ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி கஞ்சி குடிப்போம். ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டோம்.